அன்யாங் இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஒரு டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட்டு. வித்து ப்ரோ, உங்களுக்கு தான் விஷிங் யூ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே வித்து ப்ரோ. உங்கள் லைஃப்பில் உங்கள் ஒய்ஃப் கூடவும் உங்கள் பேபி கூடவும் நீங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சேங்கச்சுக்காயோ ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் ஏதோ குட்டியாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ டக்குன்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இல்லைனா மன்னிச்சிக்கோங்க தங்கச்சியா. ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, மாஃபியாஸ் டெஸ்டினி ஒன்லி யூ. ஓகேவா? ஓகேடா, இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பிளாக் கலர் கார் தாண்டா காட்டுறோம். அந்த காரு ரொம்ப ஒரு மாதிரி டார்க் பிளாக்கில் அவ்வளோ ஒரு மாதிரி கெத்தாக அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த காரை அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்குறாங்க. அப்படியே ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் கூலர்லாம் பிளாக்கில் போட்டுட்டு ஒரு மாதிரி செம்ம கெத்தாக இறங்கிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வாயில் சிகரெட்டை வச்சு பஃப் பண்ணிகிட்டே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க. இப்போது அங்கேருந்து ஒரு பாடி கார்டு அப்படியே பாஸ், அது ஏய், சிகரெட் குடிக்கும்போது யாராச்சும் என்கிட்ட பேசினா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட எத்தனை வருஷமாக வேலை பார்க்குற? பாஸ், அது 5 வருஷமா? 5 வருஷம்? மூடிட்டு போறியா? நான் சிகரெட் குடிச்சிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட எதுவும் பேசாத. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்ல. இப்போது அந்த பர்சன் அப்படியே போய் நினைக்கிறாங்கடா. இப்போது அந்த பர்சன் அப்படியே சிகரெட்டு ஃபுல்லாக பஃப் பண்ணி முடிச்சுட்டு அப்போது, ஏய் வா பாஸ், அது இந்த பக்கம் கொஞ்சம் காது வலியாக இருக்குது, இந்த பக்கம் சொல்கிறியா? ஓகே பாஸ். அது பாஸ், அவங்க அவங்க தூக்கிட்டாங்க பாஸ். தூக்கிட்டாங்களா? யாரை பாஸ்? உங்களால் தூக்கிட்டாங்க பாஸ். ஓ, தூக்கிட்டாங்களா? என்ன ஒரு 3 எண்ணுவான், அதுக்குள்ளே ஒருத்தன் வருவான், அவனான்னு பார்த்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் 1 2 3 அப்படின்னு சொல்ல. இப்போ ஒரு பர்சன் அப்படியே இந்த பர்சனோட காலில் அப்படியே நீல் டவுன் பண்ணி விழுகிறாங்கடா. ஏய், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னியே, அது இவனான்னு பாரு அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பர்சன் அப்படியே பார்த்துட்டு, பாஸ் இவன் தான் பாஸ். ஓ, ஹலோ மிஸ்டர், என்ன என் காலில் எதுக்கு நீல் போட்டுட்டு இருக்கீங்க? ஜான் சார், ரொம்ப சாரி சார். ரொம்ப சாரியா? எதுக்கு? சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன் சார். ஜான் சார் ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். தெரியாமல் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வார்த்தை சுத்தமாக பிடிக்காதேப்பா. தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இங்கே பாரு, உன் அப்பனை முடித்தப்பவே உன்னையும் முடிச்சிருப்பேன். எதுக்கு தினமா விட்டு வச்சேன்? நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, பாவம் பொண்ணாக போகுதுன்னு விட்டு வச்சேன். இப்போ அப்படியே அலமரமாக நிற்கிறீங்களோ ஏன் முன்னாடியே? அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் சத்தியமாக இல்லை சார். ஏய், கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தரான், என்ன கொடுக்கலாமா? பாஸ் கொடுக்கலாம் பாஸ், பாவம் ரொம்ப கெஞ்சுறான். சரி ஓகே, கடைசியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், பழச்சிப்போ. இதுக்கப்புறம் இந்த ஜானோட வழியில் வருவியா? இல்லை சார், சத்தியமாக வர மாட்டேன் சார், சத்தியமாக வர மாட்டேன் சார். அந்த பயம் இருக்கட்டும், கிளம்பு அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பர்சன் அப்படியே போகிறாங்கடா. இப்போது இன்னொரு பர்சன் அப்படியே உள்ளே வராங்க. ஹேய் ஜேகே, சொல்லு மச்சான், என்ன பண்ண? என்ன பண்ண மறந்துட்டேனே. ஹேய், நான் வெளியே வந்துடுவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ என்னை வெளியே கூட்டி வந்திருப்ப நான் நினைக்கவே இல்லையே. அப்படி என்ன பண்ண? ஏய் யோங்கி, அதெல்லாம் அப்படி தான், உனக்கு ஒன்றா விட்டுருவேனா என்ன மாமே? நம்ம 2 பேரும் எப்பட்றா? அது முடிச்சு விட்டாச்சு, இப்போது நெய்யும் வந்தாச்சு, நான் சரகடிக்கலாமா? எனக்கே ஒரு மாதிரி மண்டை காய்ச்சலாக இருக்குது, தயவு செஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகேயும் யோங்கியும் அப்படியே கிளம்புறாங்கடா. மச்சான், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன? இல்லை, அந்த குழந்தை கடத்துகிற அளவுக்குடா நீ டம்மி பீஸு. ஹே ஜெகே, என்ன நக்கல் பண்ணுறியா?
இல்லை மச்சான், அப்படிதான் இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து கடத்துற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய டம்மி பீஸா மச்சான். ஹே காண்டே தாதரா, வாடா மூடிட்டு போகலாம், மண்டை கத்தில் இருக்கு, சரக்க போட்டால் தான் சரியாக வரும், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் யுங்கியும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்கடா. ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே அவரோட மாஃபியா ஒர்க்கை ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்காங்க. இப்போது இந்த 2 daysக்கு அப்புறம் காட்டணும் அப்படின்னா இப்போது நம்ம ஜேகேயும் யுங்கியும் அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம யுங்கி தாண்டா, ஹேய் மச்சான், சொல்லு. இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா ஒன்று? ஞாபகமா? என்ன என்ன ஞாபகம் இருக்கணும்? இல்லை மச்சான், வீட்டுக்கு போனாங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் ஆமாம்ல. ஆமாம் மச்சான், ஆமாம், இல்லை இல்லை ஆமாம். போய் இன்னைக்கு இதெல்லாம் அடிவுக்கு போகுதுன்னு தெரிலையே. ஏய் யுங்கி, நீ வேற ஏன்டா 2 நாளாக வீட்டுக்கு போகலல்ல? ஆமாம் மச்சான், 2 நாளாக வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போனால் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நான். ஏய் வாய முறியா, நான் வேறு எதுவும் வாங்கிட்டு வரலையடா. நீ என்றைக்கு வாங்கியிருக்க மச்சான்? எதுவுமே இல்லை, போயிட்டு நல்லா திட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அப்படியே பேசிட்டு போக இப்போது அந்த கார் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட வீட்டில் தாண்டா போயிட்டு நிற்குது. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே காரை விட்டு இறங்கி அவங்களோட ஸ்லீவெல்லாம் அப்படியே மேலே மடித்து விட்டுட்டு டையெல்லாம் அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிளச்சி விட்டுட்டு இப்போது அப்படியே உள்ளே போகிறாங்கடா. உள்ளே போயிட்டு ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட உள்ளேருந்து யாருமே இருக்கிற மாதிரியே சவுண்டு வரல. நாடா இது வீடே இவ்வளோ அமைதியாக இருக்கு, அப்படிலாம் இருக்காதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே போக இப்போது உள்ளேருந்து ஒரு போஸ் தாண்டா, ஹேண்ட்ஸ்அப். ஹேண்ட்ஸ்அப்பா? ஹேண்ட்ஸ்அப்னு சொன்னேன். ஐயோ நாடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கை 2 மேலே தூக்கிக்க. 2 நாளாக வராமல் எங்கே போனீங்க? ஏய் சாரி செல்லம், அது வந்து செல்லம்மா, இந்த செல்லம் கிலோலாம் என்ன சொல்கிறவளை வச்சுக்காதீங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கள், 2 நாளாக எங்கே போனீங்க? ஏய் நாடா, நான் தான் சொல்கிறேன்ல செல்லக்குட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை கூட்டிகிட்டு போகாமல் எங்கே போனீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் எங்கே போனாலும் நானும் கூட வருவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என்னை விட்டுட்டு போயிடுறீங்க? ஏய் உன்னை எப்படா என் கூட கூட்டிகிட்டு போக முடியும்? நான் ஒரு மாஃபியா, அதனால தானே நானும் சொல்கிறேன், எனக்கும் மாஃபியா பிடிச்சிருக்கு, நானும் மாஃபியாவாக தான் ஆகணும், என்னையும் கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அவங்க வச்சு கையில் இருக்க கன்னை அப்படியே காட்ட இப்போது இந்த பர்சன் தாண்டா, ஓ ஷூட் பண்ணுவீங்களா? எங்க முடிஞ்சா என்ன ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் அப்படியே முன்னாடி போக ஸோ அந்த பர்சனும் அப்படியே முன்னாடி வராங்கடா. இப்போது அந்த பர்சன் அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ நம்ம ஜேகே வேகமாக போயிட்டு அந்த பர்சனை அப்படியே தூக்கி வச்சுக்கிறாங்க. ஏய் ஷாஜு, இன்னாடி ஷூட் பண்ணிடுவியா? டாடியவே நீ ஷூட் பண்ணிடுவியா? ஆமாம் ஷூட் பண்ணிடுவேன். நீங்கள் இதுக்கு என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க? நான் கூட்டி போனுங்கிறதுனாலயா? ஏய் நீ இப்போ தாண்டி 5th ஸ்டாண்டர்டே படிக்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு மாஃபியா ஆகணும், என்னை நீங்கள் உங்க கூட கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? ஏய் கொஞ்சம் பெருசாக வளரடி, அதுக்கப்புறம் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம ஷாஜு அப்படியே ஜேகே பாக்கெட்டில் இருக்க கன்னை எடுத்துடுறாங்க. ஸோ ஏய் ஷாஜு என்ன பண்ணுற, ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. நான் கொடுக்க முடியாது, இந்த கன்று எனக்கு தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு குட்டி அப்படியே அந்த கன்று எடுத்துகிட்டு சுற்றி வர ஓடிட்டுருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பர்சன் தாண்டா, ஹேய் ஷாஜு குட்டி உனக்காக இங்கே பாரு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே கை ஃபுல்லாக ஃப்ரூட்ஸோடு வந்து அப்படியே நிற்கிறாங்க. இப்போது நம்ம ஷாஜு குட்டி அப்படியே கன்று எடுத்து யுங்கி அங்கிள் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு நீட்ட, ஏய் என்னாடி பொம்மை துப்பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அது ரியல் கன்னு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி கையில் இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போட்டு அப்படியே கை தூக்கி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏய் ஷாஜு என்னடி இது? இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா, கண்ணை கீழே போடு, கண்ணை கீழே போடு. டேய் ஜேகே எருவு மாடு, என்னடா இது குழந்தைகிட்ட போய் கண்ணை கொடுத்துருக்கேன்? ஏய் நான் எங்கடா கொடுத்தேன், அவள் தான் எடுத்துகிட்டு போயிட்டா. ஹேய் என்னடா இது முட்டாய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஹேய் ஷாஜு கண்ணை கீழே இருக்குது, அது ரியல் கன்னு, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எனக்கு. ஐயோ யுங்கி அங்கிள், கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் யாரோட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆசை அங்கிள். ஆசையா? என்ன ஆசை? எனக்கு இப்போ யாரையாச்சும் ஷூட் பண்ணணும் போல இருக்கே. என்னது ஷூட் பண்ணணுமா? ஆமாம்,
நான் ஒரே ஒரு தடவை உங்களை ஷூட் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யோங்கி டேய் ஜேகே ஏடா இது மச்சான் என் பொண்ணு ஆசைப்பட்றா பண்ணி விட்டுறலாமே ஒரே ஒரு தடவை தானே டேய் சின்ன குழந்தையா இருக்கும்போது நெஞ்சு மேலே எட்டி உதையணும்னு சொன்னான் சரின்ட்டு உதைக்க விட்டேன் டெய்லியும் உதச்சிக்கின்னு இருந்தா அதை கூட விட்டுட்டேன் ஆனால் இப்போது ஒரே ஒரு புல்லட் தானே வாங்கிக்கோன்னு சொல்கிறேன் மச்சான் நிஜமாவே சொல்கிறியா மச்சான் அப்போ என் மேலே உனக்கு பாசமே இல்லையா மச்சான் ஹேய் என்னடா பேசிகிட்டு இருக்க என் பொண்ணு ஆசைப்பட்றா நீ பண்ண மாட்டியா இவங்க அவள் உனக்கும் பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம சாஜு தாண்டா அப்பா சொல்லுமா கீழே இருக்குல்ல ஆப்பிள் அதை எடுத்து அப்படியே இவங்கி அங்கிளோட தலையில் வச்சிங்கன்னா நான் கரெக்டாக குறி பார்த்து சுட்டுருவேன் ஓ அப்படியா இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கே அப்படியே போக அட போதுங்களா கொலைகார கூட்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி குடுக்கணும் விழுந்து நம்ம ஷாஜுவை தூக்கி ஏய் என்னாடி என்னையும் ஷூட் பண்ணிடுவா அப்போது யோங்கிகள் உனக்கு பிடிக்காதா நான் எப்போ சொன்னேன் எங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால தான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் ஓ அப்படியா எப்போ ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே கிச்சு மூட்டை இங்கே பாருங்க அங்கிள் நான் ஒன்றும் குழந்தை இல்லை என்னை விடுங்க அங்கிள் எனக்கு சிரிப்பு கொடுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஷாஜு தாண்டா அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த சீனை அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் காட்டணுன்னா அங்கே அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு ஏம்மா எதுக்கு என்னால் இவ்வளோ பணம் எப்படி கட்டி நான் உங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ரொம்ப ஒரு மாதிரி இமோஷ்னலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் மச்சான் பார்த்துக்கலாம் வர்றா. ஹே ஜிமனா என்னடா பார்த்துக்க முடியும், 2 லட்சம் ரூபாய் கேட்குறாங்கடா, நான் எங்கடா போகிறது, எங்கள் அம்மா இல்லைன்னா நான் சத்தியமாக செத்துருவேன் மச்சான். ஏய் இதுக்கடா அப்படி பேசிகிட்டு இருக்கேன், அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது மச்சான், அது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல டே ஒன்றும் ஆகாது விடு கவலைப்படாத. இல்லை மச்சான் 1 ரூபாயா 2 ரூபாயா 2 லட்சம் ரூபாய் மச்சான், நான் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டேயும் ஜிம்னாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேயை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா டேக்கு அப்பா கிடையாதுடா, அம்மா மட்டும்தான். ஸோ இப்போ அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க ஆப்ரேஷனுக்கு இப்போ 2 lakhs தேவைப்படுது. இப்போ நம்ம டேக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, காசு அவங்க ரொம்ப போரு. ஸோ இப்போது நம்ம டே தாண்டா ஜிம்னா சொல்லு மச்சான், நான் ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன்டா, அங்கே ஒரு நாளைக்கு 2000 ரூபாடா. ஒரு நாளைக்கு 2000 ரூபாயா? இது எங்கே மச்சான், நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரியா? ஹேய் எங்கடா கூப்பிட்ற மச்சான், வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயும் ஜெமனும் அப்படியே ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்கடா. ஸோ இப்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நிற்கும் போது நம்ம ஜெமன் தான், டேய் மச்சான் என்னடா இது, கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, சந்திரமுகி கேட்டா இது? ஹேய் சந்திரமுகி கேட்லாம் இல்லைடா, ஆக்சுவலாக இது ஒருத்தவங்க வீடு, இங்கே தான் நம்ம வேலை கேட்டு இப்போ போக போகிறோம். மச்சான் ஆனால் ஒரு மாதிரி பங்கமாக இருக்குடா வீடு, வேணாம் மச்சான் வாடா போயிடலாம். ஹேய் ஜெமனா அம்மாவை காப்பாற்றணும். ஆமாம் இல்லை சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேயும் ஜெமனும் அப்படியே வீட்டுக்குள்ளே போக அங்கே நம்ம யூங்கி தாண்டா உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் தான், ஹலோ இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், அதனால தான் இங்கே வந்திருக்கோம். என்ன ஜாப்புன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே பார்த்து இப்போ ஒன்றா பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். யார் நீ? என் பேர் ஜெமன், பார்க் ஜெமன். ஓ பார்க்கு ஜெமனு, இங்கே என்ன வேலை தேடி வந்திருக்கீங்க? என்ன வேலை தெரியா? அது எனக்கே தெரியாது, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி தெரியும், ஆனால் என்ன வேலைன்னு தெரியாது. போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே பார்த்து பண்ணிக்குவோம். ஓ அப்படியா? ஹே ஜிமுனா வாய மூட்டிருக்கியா? இதுக்கு மச்சான் டே கொஞ்சம் வாய மூட்டிடுறான். இங்கே பாருங்கள் சார், நாங்கள் ஆக்சுவலாக மாஃபியாவில் சேர்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னது மாஃபியாவா? டேய் மச்சான் என்னடா மாஃபியான்லாம் சொல்லிட்டு இருக்கேன். டேய் ஜிம்னா கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியாரு ஜிம்னா. டேய் மச்சான் மாஃபியாவில் சேர்றது கடை என்னை கூட்டிகிட்டு வந்த. டேய் நான்லாம் மயிரை பிடுங்க கூட லைக் இல்லை மச்சான், என்ன போயிட்டு மாஃபியாவில் பிடுங்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மச்சான். இங்கே பாரு மச்சான், என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், வேணாண்டா வட போயிடலாம். ஹே ஜிம்னா கொஞ்சம் அமைதியாரு. இங்கே பாருங்கள் சார், என்னோடய பேர் டயாங், நாங்கள் 2 பேரும் மாஃபியாவில் சேர்கிறதுக்காக வந்திருக்கோம். ஓ அப்படியா? இங்கே பாருங்கள், மாஃபியாவில் சேர்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு பழம் மாதிரி இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் இந்த இடம் கிடையாது, தயவு செஞ்சு கிளம்புங்க. அது இல்லை சார், கண்டிப்பாக நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் சார். ஓ பெஸ்ட்டாக கொடுப்பீங்க? இங்கே பாருங்கள், அதெல்லாம் இங்கே செட் ஆகாது, உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ குழந்தை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. கிளம்புங்க. அது ஏய் மச்சான்
அவர் தான் சொல்கிறாரு இல்லைடா, மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன்னு. அப்புறம் எதுக்கு மச்சான்? வா மச்சான் போயிடலாம் ப்ளீஸு மச்சான். ஏய் ஜெமினா, ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? மானத்தை வாங்காதான, நீ பேசுகிறது தானே அப்போ நம்மளை போக சொல்லிகிட்டே இருக்கான். மச்சான் அதான் சொல்கிறான்ல மச்சான், மாஃபியாலாம் வேணாண்டா, வாடா நம்ம மாங்கொட்டை விற்றாது பொழைச்சிக்குவோம். என்னது மாங்கொட்டை விற்றா? டேய் எனக்கு 2 லட்ச ரூபா வேணும்டா. மச்சான் அதுக்குன்னு மாஃபியா? டேய் வாய முடியும்னா, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம். அது நீங்கள் எங்களை சேர்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க. இப்போது அப்படியே மேலேருந்து அவ்வளோ கெத்தாக நம்ம ஜேக்கி அப்படியே பிளாக் அண்ட் பிளாக்கில் அதுக்கு ஏற்ற அக்சசரிஸ்லாம் போட்டுட்டு அவ்வளோ மாசாக கீழே இறங்கி வர்றாங்க. இப்போ நம்ம ஜெமன் தான், மச்சான் இவனை பாரு மச்சான், கை ஃபுல்லாக டேட்டூ, கண்ணில் ஏதோ போட்டிருக்கான், உதட்டில் ஏதோ போட்டிருக்கான். மச்சான் பத்தல்லே பங்கமாக இருக்கா மச்சான், வா மச்சான் போயிடலாம் ப்ளீஸு மச்சான். ஜெமினா அமைதியாக இருறான், எனக்கே பயமாக இருக்குது, உனக்கும் இருக்கா? வா மச்சான் போயிடலாம். அப்படி எதுக்கு மச்சான் நின்றுட்டுருக்க? ஹேய் ஜெமினா, இருந்தாலும் அம்மாவை காப்பாற்றணும்ல, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தாண்டா. சார் ஹலோ, என்னோடய பேர் டேயாங், கிம் டேயாங். கிம் டேயாங்கா? எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்? அது வந்து சார் மாஃபியாவில் சேர்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். மாஃபியாவில் சேர்கிறதுக்கா? அந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்ககிட்ட இல்லை போல இருக்கே. கண்ணு நல்லா முட்டையாக குண்டா வச்சுருக்க, உதட்ட நல்லா ஸ்ட்ராபெர்ரி மாதிரி செக்கச்சவேர்னு சாஃப்டாக வச்சுருக்க, பாடி கூட அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டேன் போல இருக்கே. ஒன்று எப்படி நான் மாஃபியாவில் செய்கிறது சொல்லு? அது வந்து சார், கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் சார். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவரோட பேக்கெட்லேருந்து அப்படியே கன் எடுத்து அப்படியே நம்ம டேயை பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே நின்றுட்டுருக்காரு. இது பேர் என்னன்னு தெரியுமா? தெரியும் சார், கன்னு சார். பரவாயில்லையே, தெரிஞ்சிருக்கு. இப்போது நான் ஒன்று ஷூட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? சார் நான் இந்த தப்புமே பண்ணலையே சார். அது என்ன, கன்னை பார்த்த உடனே வாய் எப்படி வளருது? அவ்வளோ பயமாக இருக்கா? அது வந்து சார், என்ன தான் இருந்தாலும் கன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்லிட்டு இருக்க. எங்கடா பக்கத்தில் ஒரு ஜீவன் இருந்துச்சு, அது ஆளையே காணும்னு பார்த்தா பயபுள்ள அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிது கண்ணை பார்த்து. இப்போ நம்மகிட்டே மொச்சம் ஜெமினு, உயிரோடு இருக்கிறியா? என்னை விட்டுற, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணுறேன். நல்லா எங்கள் அம்மா என்னை கரண்டில் அடிக்கிறதுக்காக கரண்டி எடுத்தாலே வச்சா போயிடுவேன். ஏன் முன்னாடி கண்டா மச்சான் என்னை விட்டுறா, நான் போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினிங்க அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ண. இந்த பக்கம் நம்ம யோகிக்கு சிரிப்பு தாங்க முடியல. இப்போ நம்ம ஜேகே தான், ஏய் என்ன இப்போ ஒன்று என்ன பண்ணாங்க, எதுக்கு அழுறேன்? கன்னு சார், கன்னு. கன்னு தான். நான் என்ன மண்ணு நான் சொன்னேன்? இல்லையே, இப்போ இல்லை தெரியுதுல்ல. இதாக இருக்கணும், எனக்கு இது மாதிரி அழுகிற பசங்களை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஜெமனை பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெமன் தான், மச்சான் 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 இந்த கண்ணை எடுக்க சொல்லு மச்சான், மச்சான் பயமா இருக்குடா, டே மச்சான் மச்சான் மச்சான், டே உங்களுக்கு மரியாதை கண்ணை எடுக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமனைக்கு அப்படியே அழ. இந்த பக்கம் நம்ம யோங்கி தாண்டா, ஏய் ஜெகே எதுக்கு? குழந்தை எதுக்கு இப்படி அழ வைக்கிற? குழந்தை தானே, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தானுங்க? அது சார் தெரியாமல் ஏதோ அட்ரஸ் மாறி வந்துட்டேன், என்ன விட்டுருங்க சார், நான் இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே ஓடி போக. இப்போ நம்ம டே அப்படியே கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. டேய் நான் இருக்கேன்ல, இரு மச்சான், நீ இருப்படா, நீ இருப்ப, நான் இருப்பணும், பயிர பிடுங்கி இங்கே கூட்டிட்டு வந்து கண்ணு முன்னாடி நிற்க வச்சு எனக்கு கால் ஏற்றிட்டா இருக்கு, வெளியே வாட உனக்கு இருக்கு, நீ எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தேன் வையும், சிறப்பு கொள்ளையா இருப்பேன்டா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் அப்படியே திட்டிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, சரி ஓகே அப்படியே வந்து உட்காருங்க,
உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே சோஃபாவில் உட்கார இப்போ நம்ம டேயும் ஜெமனும் அப்படியே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்கடா. சொல்லுங்க என்ன என்ன பிரச்சனை, எதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக என்னோடய அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். ஓ அப்படி, உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு உங்கள் உயிரை கூட விடுவீங்க அப்படி தானே? கண்டிப்பாக சார், எங்கள் அம்மாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓ அம்மா சென்டிமெண்ட்டா? சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் இங்கே வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், யோங்கி கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்ல, இல்லை சார், நான் அப்படிலாம் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன். ஏன்னா மாஃபியாவை நீங்கள் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டிலையே ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பார்த்துக்குவேன். எனக்கு சும்மாலாம் காசு வாங்கினா பிடிக்காது சார். ஓ நேர்மை, பரவாயில்ல, பிடிச்சிருக்கு, இந்த நேர்மையும் எனக்கு பிடிச்சிருக்கு. சார் இல்லை ஒன்றும் இல்லை, என் வீட்டில் நான் மட்டும்தான், எனக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் ஒருத்தி இருக்கா, அவளும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, இப்போது மேலேருந்து அப்படியே ஒரு பர்சன் கீழே இறங்கி வராங்க. ஆக்சுவலாக அவங்களோட அவுட்ஃபிட் பார்த்தோன்னா செம்மையாக அப்படியே பிளாக் கலரில் இருக்குது, மேலே அப்படியே ஒரு ஓவர் கோட் போட்டிருக்காங்க, அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு பெரிய ஹீல் ஒன்று பிளாக் கலரில் போட்டுட்டு அவ்வளோ அந்த ஸ்டெப்பில் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பர்சன் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக மேலேருந்து அவ்வளோ கெத்தாக கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜெமந்தா, மச்சான் யார் மச்சான் அது? தெரியலையே ஜெமனா. ஏன் மச்சான், இப்போ இவர் ஏஞ்சல்னு சொன்னார், அது இதுதானா? மச்சான் பார்த்தா உனக்கு ஏஞ்சல் மாதிரியா தெரியுது? இல்லையே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஜெமனும் இங்கே பேசிகிட்டு இருக்க, இப்போ நம்ம ஷாஜு தாண்டா அவ்வளோ கெத்தாக இறங்கி கீழே வந்து அப்படியே நம்ம ஜேகேவோட லேப்பில் போயிட்டு உட்காந்துக்கிறா. டேடி யார் இவங்க? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா வந்திருக்காங்க. சும்மாவா? சும்மா யார்கிட்டே நீங்கள் இவ்வளோ நேரம் பேச மாட்டிங்களே, நான் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதுலேருந்தே எனக்கு சவுண்ட் கேட்டுட்ருக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாஜு கேட்க, இப்போது நம்ம டே தாண்டா, ஹாய், என்னோட நேம் கிம் டேயோங், உங்களோட நேம் என்ன? என்னோட நேமா? என்னோட நேம் ஷாஜு, ஜான் ஷாஜு. ஹோ ஜான் ஷாஜு, நேம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. அப்பா இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? இல்லைடா, மாஃபியாவில் சேரணுமா, அதனால வந்திருக்காங்க. ஓ மாஃபியாலையா? ஆனால் இவங்க ஃபேஸை பார்த்தா எனக்கு சிரிப்பு தானே வருது, எப்படி மாஃபியாவில் சேர்த்துப்பீங்க நீங்கள்? மச்சான் இவன் கூட நம்மளை கலைக்கிற மச்சான், நீ மூஞ்சின்னு அவ்வளோ காமெடியாக மச்சான் இருக்கு. டே மச்சான் காமெடியாக தான் இருக்குது, மூடுறியா? அப்பா சொல்கிறா. எனக்கு தெரியல, அதோ அந்த அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார? அதோ டே அங்கிள், அவர் தான். மச்சான் என்ன மச்சான் பொசுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா? தெரிலடா. அப்படியா? அவரை உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, அவரை வீட்லேயே வச்சுக்க ஏதாவது வேலை போட்டு கொடுக்குறீங்களா? வீட்லேயே இருக்கணுமா? ஏய், உனக்கு வெளியாளுங்க யார்கிட்டையுமே பேச பிடிக்காது, இப்போ என்ன திடீர்னு? தெரியலப்பா, எனக்கு அவரை பார்க்கும்போது உள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏய் ஷாஜு, என்னாச்சு உனக்கு? என்ன சொல்லிட்டு இருக்க? தெரியலப்பா, உன்னை பார்க்கும்போது என்ன ஃபீல் வருமோ அதே ஃபீல் அவங்கள பார்க்கும்போது வருதுப்பா. ஏய் ஷாஜு குட்டி, அப்போல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, சரியா? அப்பா அது வந்து இவங்கி வேலை கூடி கொண்டு ஸ்கூலில் விட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம இவங்கியும் அப்படியே ஷாஜுவை தூக்கிக்கிட்டு போகிறாங்கடா. இப்போ நம்ம ஷாஜு அப்படியே திரும்பி, அப்பா சொல்லு ஷாஜு. லவ் யூப்பா. லவ் யூ டூடா. அங்கிள்? டே அங்கிள், சொல்லுமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா பாப்பா. என்னோட நேம் ஷாஜு. ஓ லவ் யூ டூ ஷாஜு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சொல்ல, இப்போ நம்ம யுங்கி அப்படியே ஜேகேயை பார்க்குறாங்க, ஜேகே அப்படியே நம்ம யுங்கியை பார்க்குறாங்க. ஸோ நம்ம யுங்கி அப்படியே ஷாஜுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, உங்களுக்கு குக்கிங் தெரியுமா? நான் நல்லா சமைப்பேங்க. ஓ சரி ஓகே, இங்கே ஒரு மெய்ட் ஆண்டி இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் குக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சார். சார் அப்போ நான்
கூட பாத்திரம் பண்டம் ஏதாவது விளக்கிக்கவா? நீயா? ஒன்றுனா இவங்க கிட்ட விட்டுறேன். அவன் உனக்கு என்ன வேலை கொடுக்குறானோ அதை நீ பார்த்துக்கோ. இப்போ ஒருத்தர் போனாரே அவரா? ஆமாம், அவன் தான். அவங்ககிட்ட நீ வேலை பார்த்துக்கோ, இவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட. இப்போது அப்படியே ஸ்கூலில் தாண்டா காட்டுறோம். அங்கே நம்ம ஷாஜு தாண்டா பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே அவங்க கூட படிக்கிற பசங்க எல்லாரும், ஏய் ஷாஜு, என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏய், நான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு என்ன, சோகமாக இருந்தால் உங்களுக்கு என்ன? ஏய், இவ மாஃபியாவோட பொண்ணு இல்லை, அப்படி தாண்டா பேசுவா. நம்மளாம் அவளுக்கு அப்படி என்னமோ கீழே இருக்க மாதிரி பாப்பா. ஏய் இங்கே பாரு, எப்படியா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, எங்களுக்கு கீழே தான். என்ன சொன்னா? பொண்ணுன்னா ஆம்பளை பசங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு எவன் சொன்னது? எங்க நீ நானும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாமா? யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா? என் அப்பா யாருன்னு தெரியும்ல, ஜான் ஜங்குக். அவர் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காரு. முடிஞ்சா தைரியம் இருந்தால் என் கூட வரியா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாஜு கேட்க, இப்போ அந்த பையன்தான், ஏய் வாயை மூடிட்டு இருந்துரு, அவள் கூட சண்டைக்கு போனால் என்ன நடக்கும்னு தெரியுமில்ல, வாயை மூடுறா, ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அந்த பையன் அப்படியே அந்த பையன்ட்ட சொல்ல, இப்போ நம்ம ஷாஜு தான், அந்த பயம் இருக்கணும், நான் யாரோட பொண்ணு தெரியும்ல, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு பையன் அப்படி இப்படின்னு பேசுனீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷாஜு அப்படியே அவ்வளோ கெத்தாக சேவேஜாக அவர் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போது ஒரு பொண்ணு அப்படியே வரா, வந்துட்டு, ஏய் நீ என்ன தான் பெரிய மயிறு மாதிரி பேசினாலும் உனக்கு அம்மா இல்லை தானே? நீ அம்மா இல்லாத பொண்ணு தானே? அப்புறம் நீ எப்படி இருப்ப தெரியுமா? அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுது அப்படி தான் இருப்பேன். எனக்கெல்லாம் அம்மா இருக்காங்க, நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு டெய்லி சாப்பாடு ஊட்டுவாங்க, என்னை டெய்லியும் அவங்க மடியில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க, கதை சொல்லுவாங்க. உனக்கு உங்கள் அப்பா அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க உன் அப்பா, நான் சொல்கிறது அம்மா. உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா விட்டு ஓடி போயிட்டாங்களே, அதுக்கப்புறம் உனக்கு எப்படி அம்மா பாசம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேச, இப்போ நம்ம ஷாஜு கண்ணிலேருந்து அப்படியே டியர் வருது. இவ்வளோ நேரம் அவ்வளோ கெத்தாக பேசிகிட்டு இருந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி அழ ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இப்படியே அங்கே ஸ்கூல் அப்படியே ஸ்கிப் ஆக இந்த ஈவினிங் தாண்டா காட்டுறோம். நம்ம ஜேகே அப்படியே பிக் பண்ண வராங்க. நம்ம ஷாஜு எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏய் ஷாஜு, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ இப்படி இருக்க? டாடி ஒன்றும் இல்லை டாடி, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் உன்னை பார்த்தா அப்படி தெரிலையே, என்னாச்சு? ஐயோ டாடி, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, வீட்டுக்கு போய் சூப் குடிச்சுன்னா சரியாயிடும். ஓ அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லையே? இல்லைப்பா எனக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, மெடிக்கல் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு போகலாமா? இல்லைப்பா எனக்கு சூப் குடித்தா சரியாயிடும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம ஜேகே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு தாண்டா காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஷாஜு குட்டி அப்படியே இறங்கி கீழே ஓடுறாங்க. வீட்டுக்கு போனால் அப்படியே ஷூவை கழட்டலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே குனிகிறாங்க. அப்போது ஒரு பர்சன் வந்து அவ்வளோ அழகாக அந்த ஷூவை கழட்டி விடுறாங்க. ஸோ இப்போது நம்ம ஷாஜு குட்டி அப்படியே பார்க்குறா, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம டே தாண்டா. இப்போது நம்ம டே அப்படியே ஷூ ரெண்டே கழட்டி விட்டுட்டு நம்ம ஷாஜுவோட பேக்கை வாங்கிக்கிட்டு, ஹே ஷாஜுமா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு அப்படியே போகிற வழி எல்லாம் நம்ம டே திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறா. இப்போ நம்ம டே அவ்வளோ அழகாக நம்ம ஷாஜுவுக்கு அப்படியே ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஷாஜு அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வர்றாங்க. நம்ம ஜேகேயும் அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. இப்போது நம்ம ஷாஜு தான் அப்படியே ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம டே அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபீட் பண்ணுறதுக்காக அப்படியே கையை நீட்டுறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு நம்ம ஷாஜு கிட்ட, சாரி ஷாஜுமா, நான் உனக்கு வேறு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போக பார்க்க, இப்போ நம்ம ஷாஜு அப்படியே நம்ம டேயோட கையில் இருக்க சாப்பாடை அவ்வளோ அழகாக வாங்கிக்கிறா. இப்போ நம்ம டே, இல்லைம்மா, நான் உனக்கு வேறு போட்டு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு நீங்கள் இதே மாதிரி டெய்லியும் ஃபீட் பண்ணுவீங்களா? ஃபீட் நான் பண்ணுறேம்மா, டெய்லி உனக்கு பண்ணுறேன், உனக்கு ஓகேண்ணா? எனக்கு ஓகே, எனக்கு நீங்கள் டெய்லியும் ஃபீட் பண்ணி விடுங்க.
ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஃபீட் பண்ணி விட இந்த பக்கம் நம்ம ஜேகே இது அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போது அவங்களுக்கு ஒன்று அப்படியே ஞாபகம் வருது. ஆ இங்கே பாரு ஷாஜு, இந்த சாப்பிடு. ஆ சாப்பிடணுமா? நீ உன் கையால் பிணைஞ்சு கொடுத்தா அதை நான் சாப்பிடணுமா? ஆ என்ன நீ என்ன என் அம்மாவா? இல்லைல்ல, மூடிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ கையால் நான் சாப்பிடணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. ஹேய் ஷாஜு, என்ன பேசிகிட்டு இருக்க? மெய்ட் ஆண்டி தானே அவங்க? ஆ அப்பா, அவங்க மெய்ட் ஆண்டி மட்டும்தான், என் அம்மா இல்லைல்ல. எதுக்கு எதுக்கு அவங்க எனக்கு ஃபீட் பண்ணணும்? எனக்கு யார் ஃபீட் பண்ணாலும் பிடிக்காதுப்பா, உங்களுக்கு தெரியும்ல. ஒழுங்கா இந்த ஆண்டியை மாற்றிடுங்க, எனக்கு இவங்களை பார்க்க பிடிக்கல, வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு சொல்லியிருப்பாடா. ஸோ அது அப்படியே நம்ம ஜேகே நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போது நம்ம டே கொடுக்குற ஒவ்வொரு வாயையும் அவ்வளோ அழகாக நம்ம ஷாஜு வாங்கிக்கிறா. இப்போது அப்படியே நம்ம யுங்கி வர, இப்போ நம்ம ஜேகே தாண்டா. யுங்கி, சொல்லு ஜேகே, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யுங்கியும் அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே இன்னும் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹேய் ஜேகே, ஏன்டா இது? அதான்டா, அதான் எனக்கும் புரியல. அவள் கேட்டு வாங்கி சாப்பிட்றாடா அவங்கிட்ட. கேட்டு வாங்கி சாப்பிட்றாளா? ஏய், அவள் எப்படிப்பட்ட பொண்ணு? எப்படா இவங்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கா? அதான் எனக்கும் புரியல. நான் ஊட்டியோட வந்தாலே வேணான்னு சொல்லி கையை தட்டி விட்டு போகிற பொண்ணுடா அவள். எப்படி அவங்கிட்ட மட்டும் இப்படி? எனக்கு புரியல மச்சான். விடு, பார்த்துக்கலாம். அவள் ஃபேஸை பார்த்தியா? அவள் ஃபேஸை பாடுறா, எவ்வளோ ஸ்மைல் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்ல, இப்போ நம்ம ஷாஜுவோட ஃபேஸை பார்த்தோன்னா அந்த குழந்தை முகத்தில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. சிரிச்சுக்கிட்டே நம்ம டேயோட ஃபுட்டெல்லாம் அப்படியே வாங்கிக்கிறா. ஏய், இவ்வளோ சிரிச்சு நீ பார்த்துருக்கியாடா? ஹேய், அவள் சிரிச்சே நான் பார்த்ததில்லடா. இந்த மாதிரி ஒரு நாள் வராதான்னு நான் எவ்வளோ நாள் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? ஷாஜு சிரிக்கிறாடா. ஆமாம்ல, அவள் அம்மா போனதுலேருந்து அவள் சிரித்ததே இல்லைடா இது வரைக்கும். அவள் எப்பவுமே அவளை வெளியே அப்படியே கோவமா அப்படி தான்டா காட்டிப்பா. இப்போது சிரிக்கிறாடா, என் பொண்ணு சிரிக்கிறாடா. ஆமாம் மச்சான், அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதான் ஷாஜு எதை இழுத்துருக்கு, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்லிடுற. ஸோ அந்த பக்கம் அவ்வளோ அழகாக நம்ம ஷாஜு குட்டி சாப்பிட்டு முடிக்க இப்படியே ஒரு நைட் டைம் ஆகுதுடா. அப்போது நம்ம ஜேகேயும் ஷாஜுவும் எப்பவும் ஒரே ரூமில் தான் தூங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம ஷாஜு அப்படியே பெட்டில் படுத்திருக்காங்க, நம்ம ஜேகே அப்படியே பெட்டில் உட்காந்து அவங்க புக் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ரூமோட டோர் அப்படியே நாக் ஆகுது. யார்? ஜேகே சார், நான் தான் மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ளவா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே தாண்டா அங்கேருந்து 2 பனானா மில்க் ஷேக் அவ்வளோ அழகாக போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே கிட்ட கொடுக்க அவங்க வாங்கி அப்படியே குடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஷாஜுமா, சொல்லுங்கள் அங்கிள், இந்த மில்க் ஷேக் குடி. மில்க் ஷேக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு அவ்வளோ அழகாக அதை வாங்கி குடிக்கிறாங்க. இப்போது நம்ம டே அப்படியே ஷாஜுவை பார்த்து, ஹே ஷாஜு, அழுதியா? நானும் அழலையே, எனக்கு அழலாம் தெரியாது, நான் அழவே மாட்டேனே. இல்லை, நீ என்கிட்ட போய் சொல்கிற, எனக்கு தெரியுது உன்னை பார்க்கும்போதே அழுது தானே. இல்லை அங்கிள், எனக்கு அழலாம் வராது, நான் அழலை. கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா? அப்பாவுக்கு கேட்காம? ஓ அப்படியா, அப்பாவுக்கு கேட்காம பேசணுமா? அப்போது அழுதுருக்க, ஆமாம் தானே? இல்லை. ஏய், என்னை உனக்கு பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அப்போது என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, எதுக்கு அழுத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க அந்த குழந்தை கண்ணிலேருந்து அப்படியே டேர் அப்படியே தேங்கி நிற்குது. இப்போ நம்ம டே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஷாஜுவை தூக்கிக்கிறாங்க. ஏய், என்ன பண்ணுற? ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏய், என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஒரு 5 நிமிஷங்க, நான் உங்கள் பெட்டில் உட்காந்தா ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஷாஜுவை அவ்வளோ அழகாக அவரோட லேப்பில் படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஷாஜுவோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாங்க. ஷாஜு அப்படியே நம்ம டேயை பார்க்குறாங்க. என்ன இப்போது அப்படியே அழகாக கண்ணை மூடி தூங்க பார்க்கலாம். அங்கிள், இதெல்லாம் நான் உங்களை பண்ண சொல்லவே இல்லையே. எனக்கு புரியுது,
உன் கண்ணை பார்த்தாலே புரியுது. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகேக்கு எதுவுமே புரியல. ஸோ அவர் பாட்டுக்கு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தாண்டா. ஜெகே சார், என்ன புக்கு படிக்கிறீங்க? என்ன புக்கா? எதுக்கு? இல்லை, இந்த ஸ்டோரி புக்கெலாம் உங்ககிட்ட இல்லையா? ஸ்டோரி புக்கா? அது எதுக்கு? என் குழந்தை இருக்க வீட்டில் கண்டிப்பாக ஸ்டோரி புக்கெலாம் இருக்குமே. குழந்தையா? யார்? அவளா? அவள் குழந்தைலாம் கிடையாது. அவள் எவ்வளோ பெரிய பொண்ணு தெரியுமா? ஹோ, அப்படியா? சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே அவருக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஷாஜு அப்படியே டேவே பார்த்துட்டு படுத்துருக்காங்க. அவங்க கண்ணிலேருந்து டேவ்ஸ் பால் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ நம்மகிட்டே அவ்வளோ அழகாக ஷாஜு அங்கேயே படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டு விடுறாங்க. இப்போது அப்படியே போகிறதுக்கு முன்னாடி, சார், என்ன? அவள் குழந்தை தான், இப்போ வரைக்கும் அவள் குழந்தை தான். அவள் உங்களோட பொண்ணல்ல. ஸோ உங்களை மாதிரி ரொம்ப தைரியமாக இருக்க வெளியே காட்டிக்கிறா, ஆனால் உள்ள ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. என்ன சொன்னீங்க? குழந்தை? அவள் குழந்தை இல்லையா? ஹலோ, அவள் இப்போ தான் 5th படிக்கிறா, ஸ்கூல் போகிறா, அங்கே எல்லாரையும் பார்க்குறா. எல்லாரும் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன பேசுவாங்க, எல்லாமே அந்த குழந்தை மனசில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அகெயின் சொல்கிறேன், அவள் இன்னமும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போக இப்போ நம்ம ஜேகே தாண்டா. இவன் இப்போ என்ன சொல்லிட்டு போகிறான்? இன்னும் குழந்தை தானா? எனக்கு புரியலையே. இவன் எப்பவுமே ரொம்ப போல்டா அப்படியே கெத்தா என்ன மாதிரி தான் இருப்பா. அப்புறம் இவன் என்னதோ லூசு மாதிரி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே விட்டுட்டு அப்படியே நம்ம ஷாஜுவை ஹக் பண்ணபடி அப்படியே படுத்து தூங்கிடுறாங்கடா. இப்போது அப்படியே இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஷாஜு குட்டி அவளாவே ரெடியாகி கீழே வர்றா. இப்போ நம்மகிட்டே அப்படியே ஷாஜுவை பார்க்குறாங்க. டே அங்கிள், எதுக்குன்னு அப்படி பார்க்குறீங்க? இல்லை ஷாஜு, நீ ஸ்கூல் தானே போகிற? ஆமாம். அப்புறம் எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு எதுக்கு ஹீல்லாம் போட்டு போகிற? அது எனக்கு புரியுது, ஒன்று நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க. ஆனால் நீ இன்னும் குழந்தை தான், உனக்கு புரியுதா? யார் சொன்னா? நான் குழந்தைலாம் இல்லையே. ஏய், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஹீல் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அழகாக ஒரு ஷூவை போட்டு விடுறாங்க. அவளோட ஃப்ரீ ஹேரை அவ்வளோ அழகாக ரெட்டு ஜெரிலாம் போட்டு விட்டு ரொம்ப க்யூட்டாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த பிள்ளை அம்பூட்டு அழகாக இருக்குது. இப்போ நம்ம டே தாண்டா. இப்போ பார்த்தியா நீ எவ்வளோ அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு, இதுதான் நீ. வெளியே நீ உன்னை எவ்வளோ தான் போல்டாக காட்டிக்க ட்ரை பண்ணாலும் உனக்குள்ளே இருக்க குழந்தை கேரக்டர் உன்னை விட்டு போகாதுடா. அதை நீ மறைக்க நினைக்காத, சரியா? உன்னோட இந்த குழந்தை கேரக்டர் ரசிக்கவும் நிறைய பேர் இருப்பாங்க, இன்னைக்கு போய் பாரு அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஷாஜு அப்படியே டேயை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டே அங்கிள், என்னடா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன், என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே உட்கார இப்போ அவ்வளோ அழகாக நம்ம டேக்கு ஷாஜு குட்டி கிஸ் கொடுக்குறாங்க. கிஸ்ஸா? இது இருக்கு என்னை இவ்வளோ க்யூட்டாக கிளப்பி விட்டதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு அப்படியே போயிட்டு உள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஏய் ஷாஜு, என்ன இது? என்ன இது? ஹீலெல்லாம் இல்லை, ஜடையெல்லாம் பண்ணிடுங்க. அப்பா, இதில் நான் நல்லா இருக்கேனா? ஏய், இதுக்கு முன்னாடி நான் உன்னை அப்படி பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகாக இருக்கடா, என் குழந்தையா நீ? ஆமாம், நான் உங்கள் குழந்தை தான். அழகாக இருக்கேன்ல? நிஜமாக அழகாக இருக்கேன்லப்பா? ஆமாடா, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்ல இப்போது அப்படியே நம்ம ஷாஜுவும் ஜெக்கியும் அப்படியே ஸ்கூல் தாண்டா போகிறாங்க. அப்பா, சொல்கிறா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கிங் அப்படியே கிளம்பிட இப்போ நம்ம ஷாஜு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாடா. இத்தனை நாள் அவங்க எல்லாரும் பார்த்த ஷாஜு வேறு, இன்னைக்கு அவங்க பார்க்குற ஷாஜு வேறு. ஸோ இப்போ அப்படியே நம்ம குழந்த ஸ்கூலுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆக இப்போது கிளாஸில் இருக்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி சத்தம் போட்டு அந்த மாதிரி கத்திகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஷாஜு அப்படியே கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாகி ஷாஜுவையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அம்மா இல்லை அப்படின்னு சொன்ன பொண்ணும் அங்கே தான் இருக்கா, அவளை கலாய்ச்ச எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. இப்போது ஷாஜு போயிட்டு அவளோட டெஸ்கில் அவ்வளோ அழகாக உட்காந்துக்கிறா. இப்போது அந்த பையன் அப்படியே வந்துட்டு, ஹேய் ஷாஜு, என்ன எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்க? எப்போவுமே அப்படியே பெரிய அப்படி வருவேன், இப்போ என்ன? ஏன்
உங்களுக்கு என்ன? நான் எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? ஆ ஆ, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லணும். ம் என்ன என்ன சொல்லணும்? இப்போது நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட. இப்போது அந்த அம்மா இல்லைன்னு சொல்லி பழட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அப்படியே வர்றா. வந்துட்டு ஷாஜு, ம் என்ன? ஆக்சுவலாக உனக்கு யாரோ கிடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆ கிடச்சிட்டாங்களா? என்ன சொல்கிற? எனக்கு புரியல. இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்த ஷாஜு வேறு, ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற ஷாஜு வேறு. நீ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க. இப்படிலாம் உன் லைஃப்பை யாரோ ஒருத்தவங்க மாற்றுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உன் லைஃப்பில் விதியால் முடிவு பண்ணப்பட்டவங்க. கண்டிப்பாக அவங்க உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, விட்டுறாத. அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட. இப்போ நம்ம ஷாஜு தான் என்ன சொல்கிறா இவ? விதியால் முடிவெடுக்கப்பட்டவங்களா? அப்போது டே அங்கிள் எனக்காக தான் வந்திருக்காங்களா? அவங்க என்னை எவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நினச்சிட்ருக்கு. ஸோ இப்போது அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காட்டணும் அப்படின்னா அங்கே ஒரு பர்சன் அவ்வளோ மாசாக கெத்தாக கையில் ஒரு கன்னை வச்சு ஒரு பர்சனை அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஏய் ரெடியா? என்ன மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பண்ணணும், புரியுதா? இப்போ நான் உனக்கு கொடுக்குற ட்ரைனிங்கில் அடுத்து 10 மர்டராக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே பேசிக்கிட்டே திரும்பி பார்க்க இந்த பக்கம் இருக்க ஒரு பர்சனோட கையில் கன் இருக்குது. ஆனால் அந்த பயபுள்ள காலெல்லாம் நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது, கண்ணெல்லாம் பிதுங்குது, அப்படி நின்றுட்டுருக்கு. ஏய் என்னடா இது? உன்னை ஆளை சுட கூட்டிகிட்டு வந்தா என்னடா பண்ணிகிட்டு இருக்க? பாஸ், இது வரைக்கும் கரண்டி எடுத்து ஒரு தோசை கூட நான் ஒழுங்காக சுட்டதில்லை. என்ன போய் கையில் கன்னை கொடுத்து ஆளை சொல்கிறீங்களே பாஸ், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? என்னது? ஏய் நீ ஒரு மாஃபியாடா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னது மாஃபியாவா? நானா? பாஸ் சுடுறதுனா நீங்களே சுடுங்க, நான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்றுடுறேன். என்னை மட்டும் இந்த ஆட்டத்தில் சேர்க்காதீங்க ப்ளீஸ். ஏய் விட்டா இங்கே உச்சா போயிடுவா போல இருக்கு. எதுக்குடா இப்படி நினைக்கிட்டு இருக்க? பாஸ் ஆல்ரெடி போயிடுச்சு பாஸ். என்னது? ஆமாம் பாஸ், ஆல்ரெடி இப்போ போயிடுச்சு பாஸ். கண்ணை பார்த்தாலே நான் போயிடுவேன், இதில் கையில் வேற கொடுத்துட்டீங்க. ஐயா சீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க. இப்போது அந்த பக்கம் யாரோ இங்கே இருக்காங்க. யார்? ஏய் அமைதி யாரு? ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே அமைதியாக. ஸோ அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் அப்படியே உஷாராயிடுறாங்க. ஹே ஜெமன், சத்தம் மட்டும் போட்டுறாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா? இப்படி அமைதியாக இங்கேயே நில்லு, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். எது நடந்தாலும் சத்தம் மட்டும் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யொங்கி சொல்ல. இப்போது அங்கே ஒரு சவுண்ட் கேட்குதுடா. பேபி ஷட் டூரு பேபி ஷட் டூரு பேபி ஷட் டூரு. என்னடா இது? ஐயோ பாஸ், சாரி பாஸ், ஃபோனை சைலண்டில் போட்டால் மறந்துட்டேன் பாஸ், ஐம் ஸோ சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே பாக்கெட்லாம் அப்படியே தடவி அந்த ஃபோனை எடுத்து அப்படியே சைலண்டில் போடுறாங்க. டேய் உன்னை கூட்டு வந்துடலாம், என் பற்றி சிறப்பாக அடிக்கணும், வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே ஜெமினோட கையை பிடிச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மயிரிலையில் உயிர் தப்பித்தோம் அந்த மாதிரி 2 பேரும் உயிர் தப்பிச்சு போயிட்டு ஒரு சாந்துக்குள்ளே நின்று அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னோட மாஃபியா லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி நான் ஓடி வந்ததே இல்லைடா. ஆனால் ஐயோ பாஸ் மன்னிச்சுக்கோங்க பாஸ், ஏதோ சைலண்டில் போடாமல் விட்டுட்டேன். ஏய் இதுக்கப்புறம் என்னோட எங்கேயாவது வரேன்னு சொன்னேன்னு ஏன் அவ்வளோதான் உனக்கு. பாஸ் ஒரு சின்ன திருத்தம், நான் வரேன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் தான் பிடிச்சி வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்தீங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு ரொம்ப குட்டியான ஒரு சந்து. ஸோ இப்போது நம்ம யோங்கி கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க. நம்ம ஜிமன் வர்ற மூச்சு காற்று எல்லாமே நம்ம யோங்கியோட செஸ்ட்டில் பட்டுட்ருக்கு. இப்போ நம்ம யோங்கி தான் ஏய் இப்போ எதுக்கு இப்படி மூச்சு விட்டுட்ருக்க? பாஸ் மூச்சு கூட விடக்கூடாதா? அதையும் அடக்கி வைக்கணுமா? ஆனால் அடக்கி வச்சா நான் செத்து போயிடுவேனே அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜெமன் அவ்வளோ க்யூட்டாக சொல்ல. இப்போ நம்ம யோங்கி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிடுறாங்க. பாஸ் இப்போ நீங்கள் சிரிச்சிங்களா என்ன? யார்? நான்லாம் சிரிக்க மாட்டேன், எனக்குலாம் சிரிப்பே வராது. அப்படியா? ஆனால் நான் இப்போ பார்த்தனே. ஏய்
ஃபோனை சைலண்ட்டை போட துப்பு இல்லை, நான் சிரிச்சதை பார்த்தியா, பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி அப்படியே ஜெமின் ஃபேஸ் கிட்ட போக, பாஸ் அது அது வந்து என்ன 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 அது இல்லை பாஸ், அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே ஓடி வந்துட. இப்போ நம்ம யோகி தாண்டா, டே யுங்கி ஏடா பண்ணுற, அது ஒரு குழந்தடா, மூட்டு போடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகியும் அப்படியே வந்துடுறாங்கடா. ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆக நம்ம ஜேகே பிக் பண்ண வர்றாங்க நம்ம ஷாஜுவை. இப்போ நம்ம ஷாஜு அவ்வளோ அழகாக ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹெய் ஷாஜு குட்டி, என்ன எப்படி சிரிச்சிட்ருக்க? எதுவும் ஸ்கூலில் நல்லது நடந்துச்சா என்ன? அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்களா? எப்படி? ஏன்னா இத்தனை நாளாக நான் உங்கள் பொண்ணாக இருந்தேன், எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லைப்பா. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நானாக இருந்திருக்கேன், எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்கப்பா. எல்லோரும் என்கிட்ட வந்து அவ்வளோ நல்லா பேசினாங்க. என்ன சொல்கிற? ஆமாப்பா, நான் என்ன நினச்சேன்னா, உங்கள் பொண்ணாக இருந்தால் யாரும் என்கிட்ட வந்து எதுவும் பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இவ்வளோ நாள் என்னோடய கேரக்டரை மறைச்சு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுதுப்பா, நானாக இருந்தாலும் என்னை நேசிக்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. அது ஷாஜு, அது வந்து அப்பா வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கப்பா. எதுக்குடா, நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு குட்டி அப்படியே ஒரு கேக் ஷாப்புக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே அவ்வளோ அழகாக ஒரு கேக்கை பேக் பண்ணி வாங்கிட்டு வந்து, அப்பா போகலாம். ஏய் கேக்கு உனக்கு பிடிக்காது? அப்போ நீங்கள் வண்டி எடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேக்கையும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே வீட்டில் ஸ்டாப் பண்ண உடனே நம்ம ஷாஜு குட்டி குடுகுடுன்னு ஓடுறாங்க வீட்டுக்குள்ளே. அங்கே போயிட்டு அப்படியே டேயை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே அங்கிள், என்னம்மா என்னாச்சு, என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அது வந்து இதோ உங்களுக்கு தான். என்னது இது? கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு குட்டி அவ்வளோ அழகாக அந்த கேக்கு நம்ம டேக்கு கொடுக்க, எனக்கா கேக் வாங்கிட்டு வந்தேன்? ஆமாம் உங்களுக்கு தான், ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க தெரியுமா? ஏதோ இந்த கேரக்டரை பார்த்து ரொம்ப பேர் என்னை லவ் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கு. இப்போது இது எல்லாத்தையுமே சோஃபாவில் உட்காந்து நம்ம எங்கேயும் பார்த்துட்ருக்காங்கடா. சரி ஓகே, நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு குட்டி அப்படியே ஓடி போயிடா. இப்போது நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு இவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. இப்போ நம்ம இவங்க தான், ஹேய் ஜேகே, என்னடா? இல்லை, இங்கே நடக்கிறதெல்லாம் நீ பார்க்குறியா இல்லையா? என்ன பார்க்கணும்? ஷாஜு குட்டி அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து வரான், என்னாச்சு? அது வந்து அவள் எப்படி இருக்கிறதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்களாம், அதனால தான். அப்படியா? டேக்கிட்ட அவள் எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கா? ஏய் என்கிட்ட கேட்டா எனக்கு நான் இதுவாக தெரியும். இப்போ எதுக்குடா நீ கோவப்படுற? உன் கூட க்ளோஸாக இல்லாமல் டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்குமா? ஏய் அப்படிலாம் இல்லை, அவள் என் பொண்ணு, நான் எதுக்கு அவன் மேலே போய் பராம பண்ணும்? இல்லைடா, எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. அங்கே பாரு அவனை அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம டே அவ்வளோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த கேக் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்தியா, நீ என்ன நினைக்கிற? அவன் இதுக்கு முன்னாடி கேக்கே சாப்பிட்ருக்க மாட்டானா? கிடையவே கிடையாது. அந்த கேக்கு ஷாஜு கொடுத்தது, அதனால எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கான் பாரு. அவன் ஃபேஸில் பாரு எவ்வளோ ஸ்மைல் இருக்குன்னு. அவங்க 2 பேருக்குள்ளே என்னமோ இருக்குடா, ஆனால் என்னன்னு தான் தெரியல. நீ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்தே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹேய் அது எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க? அப்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உனக்கு இவ செட் ஆக மாட்டா அப்படின்னு. நீ கேட்கவே இல்லைல்ல? ஏய் இப்போ எதுக்குடா அதை கேட்டுட்ருக்க? மச்சான், அவன் பணத்துக்காக வந்தா, ஒரு குழந்தைய கொடுத்தா, அதுக்கப்புறம் நீ மாஃபியாவாக இருக்க, அதனால உனக்கு எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அப்படி தானே? அது வந்து அவள் அப்படிலாம் இல்லை, அவள் என்னை உண்மையாக தான் லவ் பண்ணா. அவள் மாஃபியாவை நான் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால தான் அவன்கிட்ட போயிட்டா. ஏய் லூசு மயிறு, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா அவன் கூடவே இருந்துருக்கணும், பாதிலே விட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுவும் இவ்வளோ அழகான ஒரு குழந்தைய, அவள் எவ்வளோ பாசமாக இருந்தா அவன் மேலே, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டால. ஏய் இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஏய் அவள் உன் குழந்தைய பெற்றவ, ஆனால் அவளுக்கு உன் மேலே எந்த அக்கறையும் இல்லை. அதே மாதிரி ஷாஜு மேலே எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் இவன் பாரு
யாருன்னே தெரியாது உனக்கும் அந்த பொண்ணுக்கும். எவ்வளோ அழகாக அந்த பொண்ணை கேர் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு இது வரைக்கும் சிரிச்சு நீ பார்த்துருக்கியா? எவ்வளோ அழகாக சிரிக்குது, அவன் கூட எவ்வளோ அட்டாச்சாக இருக்குது. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் உனக்கு, அதுதான் உன்னோட டெஸ்டனின்னு நினைக்கிறேன். ஏய் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அவன் ஏதோ ஷாஜுவை பாதுகாக்க மட்டும்தான் இருக்கான். எங்க உண்மையை சொல்லு, அவனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உனக்குள்ளே எதுவுமே தோணலையா? எதுவுமே தோணலையானா எனக்கு என்ன தோணுச்சு? எனக்குலாம் அவனை தோணலையே. ஹேய், அவனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீ எப்படி வெறிக்க பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து நான் கூட இருந்துட்டுருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு. ஹேய், இப்போ என்னடா அவனுக்கு பிரச்சனை? என்ன? அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குள்ளேயும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இப்போ என்னங்கிற? அதுதான் மச்சான், உன் லைஃப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே விட்டுரு. இதுக்கப்புறம் அவன் கூட நீ ஹாப்பியாக இருந்தா நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏய் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவள் குழந்தைய பார்த்துக்க வந்திருக்காண்டா. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு. எப்படி வேதுமான்னு சொல்கிற? லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா இவங்க. மூட்டு போறியா? அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எந்திரிச்சு போயிட. இந்த பக்கம் நம்ம இவங்க தாண்டா. ஜேகே, நீ ஒரு குழந்தைக்கு அப்பா தான். ஆனால் அவன் குழந்தைய ரொம்ப லவ் பண்ணுறானே, அதே மாதிரி உன்னையே லவ் பண்ணுறானு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம இவங்க நினச்சிட்டு இருக்க. ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுதுடா. இப்போது நம்ம இவங்க அப்படியே ஒரு வீட்டுக்கு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படியே போயிட்டு டோர் ரொம்ப நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயய்ய யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே திறக்கிறாங்க. அப்போ பற்றி யுங்கி சார், நீங்கள் என்ன என் வீட்டுக்கு? வா, வெளியே போகணும். வெளியே போகணுமா? இல்லை, நான் வரமாட்டேன். என்ன சுடுறது கூப்பிட்றீங்களா? ஏய், அதான் நேற்றே பார்த்தல, ஒரு தோசை சுட கூட எல்லாம் ஆயிக்கல. இதுக்கப்புறம் நாங்கள் கூட்டி போக முடியாது. ட்ரெஸ்ஸை போட்டு ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம அப்படியே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வர்றாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு ஃபுட் ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஜிம்னா வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி தின்னுங்கன்னே இருக்காங்க. நம்ம இவங்கயா, ஏய் எதுக்கு போய் இவ்வளோ தின்னுட்டுருக்கேன்? சாப்பிட்றத பார்த்தா கண்ணு வச்சுட்டு இருக்காதிங்க. எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல, நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமனும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ நம்ம இவங்க தான், சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? எதை கேட்க போகிறேன் சொல்லு. அதான் இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கல, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். டே கூட நீ எவ்வளோ நல்லா இருக்க? நீங்கள் ஜெகே கூட எவ்வளோ நல்லா இருக்கீங்க? என்னது? இல்லை, நீங்கள் ஜெகே சாரு கூட என் மூட்டு நல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன். அவன் கூட நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன். நானும் அதே மாதிரி தான் என் மச்சானோட சின்ன வயசுலேருந்து இருக்கேன். ஓ அப்படியா? அப்போது டேயை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் அப்படி தானே? ஆமாம், என் மச்சானை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுமே. அவனுக்கு லவ்வு ஏதாவது? இங்கே பாருங்க மிஸ்டர் இவங்கி சார், அவனுக்கு லவ்வு, சைட்டு, காதல், கல்யாணம் இது எதுலேயுமே நம்பிக்கையே கிடையாது. அவன் ஒரு தனிமை விரும்பி எப்போ பார்த்தாலும் தனிமையிலே தான் இருப்பான். ஆனால் எனக்கே புரியல எதுக்கு இப்படி ஷாஜுவோட ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க அம்மா என்ன தவிர இது வரைக்கும் வேறு யார்கிட்டையுமே சிரித்து பேசுனதே கிடையாது. ஆனால் ஷாஜு கிட்ட எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ, அவர் ஒரு லோன்லி பர்சன், ஆனால் ஷாஜுவை பார்த்தா மட்டும் நல்லா அப்படி. ஓ ஓகே, அப்போது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம ஜெமன் தான், நீங்கள் ஒரு சாப்பிட்லாம்? எனக்கு வேண்டாம், எனக்கும் சேர்த்து நீனே சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ், இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா? நான் உங்கள் குழம்பு என்னது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவன் அப்படியே எல்லாத்தையும் முழுங்கிட்டு, இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பாக காலம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு விசுவாசமாகவே இருப்பேன். ஓ அப்படியா? காலம் ஃபுல்லாக விசுவாசமாக என் கூடவே இருப்பியா? கண்டிப்பாக இருப்பேனே, இவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல. சரி ஓகே, அப்போது லைஃப் லாங் என் கூடவே ட்ராவல் பண்ணிடு. நானும் உன் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே கிளம்ப. கண்டிப்பாக உன் கூட லைஃப் லாங் இரு. இப்போ இவர் என்ன சொன்னார்? ஆசையாக இருக்கா? ட்ராவல் பண்ணணுமா? அப்போ அது என்ன சொல்லிட்டு போகிறா இவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினி யோசிச்சுட்டு, அவன் கிடக்குறான், நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா மறுபடியும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம இவங்கியும் அப்படியே போயிடுறாங்கடா. இப்போது அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக தி நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். நம்ம அவங்க வந்துட்டு அப்படியே கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக மேலே இருக்க அந்த கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குட்டி அந்த ஏணி மாதிரி இருக்கோட அதை போட்டு ஸோ அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வர்றாங்க. நம்ம ஜேகே அப்படியே என்டர் ஆகிற டயத்தில் நம்ம டேக்கு அப்படியே ஸ்லிப் ஆயிடுது. ஸோ நம்ம டே அப்படியே விழ போகிறாங்க. நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே போயிட்டு பொடி பாரம் நினச்சோன்னா பையன் பிடிக்கல அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. நம்ம டே அப்படியே கீழே வந்துடுறாரு. ஆமாம், ஹலோ சார்,
இப்படி வந்து பார்த்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தீங்கன்னா நான் விழாமல் இருந்திருப்பேனே. ஆ இடுப்பு போச்சு. ஆ எதுக்கு எதுக்கு நான் பிடிக்கணும்? நீ என்ன லவ்வரா இல்லை ஹஸ்பண்டா நான் ஒன்று பிடிக்கிறதுக்கு? அப்போ சார், லவ்வரா ஹஸ்பண்டா இருந்தால் மட்டும்தான் பிடிப்பீங்களா? கீழே யார் வெளியே போனாலும் பிடிச்சிருக்கலாமே. ஓ, அப்படிப்பட்ட நல்லவெல்லாம் நான் கிடையாது, சரியா? இப்போது எப்படி, நான் தண்ணி குடிக்க வந்தா குடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படியே சொல்லிட்டு நம்ம செக்கே போக, அதானே பார்த்தேன். ட்ராமாவில் மட்டும்தான் அப்படியே ஹீரோயினி ஃபாலோக போனால் ஹீரோ வந்து பிடிப்பார். ரியல் லைஃப்லலாம் அது நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மாதிரியே தான் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எந்திரிக்க ஸ்ட்ரகிள் பண்ண இப்போ நம்ம ஜேகே அப்படியே வந்து தூக்கிக்கிறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க? ஷட்டப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே டேயோட ரூமில் அவங்க பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. என்ன ட்ராமாலாம் நிறைய பார்ப்பியா என்ன? பார்ப்பேனே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஓ, ஓகே ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிட இந்த பக்கம் நம்ம தான். அப்போது ட்ராமாவில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் ஹீரோ மாஃபியானா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அவருக்குள்ளே சிரிச்சுக்கின்னு அப்படியே படுத்துடுறாங்கடா. இப்போ நம்ம ஷாஜு தான், அங்கிள் எங்கே இருக்கீங்க? அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ரூமுக்கு வர இப்போ நம்ம தாண்டா. ஹே ஷாஜு, என்ன ஆச்சு? அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி படுத்துட்ருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைடா, வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரி நடக்கிறாங்க. அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு? என்கிட்ட சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கீழே விழுந்துட்டா அவ்வளோதான். என்னது, கீழே விழுந்துட்டிங்களா? சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு சரியாயிடுச்சு, இதோ நான் நல்லா தான் நடக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஷாஜுவை கூட்டிகிட்டு போக இப்போ நம்ம அவ்வளோ அழகாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஷாஜுவுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஷாஜு தான், அப்பா என்னடா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்க போகிறேன்? நம்ம வெளியே போகலாமா எங்கேயாச்சும்? வெளியேவா? உனக்கு தான் வெளியே போனாவே பிடிக்காதே. அப்பா அது இப்போ இல்லை, ப்ளீஸ் நம்ம 3 பேரும், யுங்கி அங்கிள், ஜெமன் அங்கிள், எல்லாருமே சேர்ந்து அப்படியே எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? போகலாமே, அதான் கேட்குறல்ல ஷாஜு, போகலாம் சார். ஷாஜு, உனக்காக வேணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகையும் ஒத்துக்க, ஹே ஜாலி டாடி, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜுவோட எவ்வளோ அழகாக ஜெகையோட கணத்தில் முத்தம் கொடுக்க இப்போது அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக இது நெக்ஸ்ட் தாண்டா காட்டுறோம். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஃபேமிலியே சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்குது அந்த ஃபேமிலி ஃபுல்லாக, ரொம்ப நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம தாண்டா, ஷாஜு, சொல்லுங்க அங்கிள், நான் அங்கே போயிட்டு வந்துடவா? எங்கே அங்கிள்? இல்லை அதோ அங்கே நான் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம மட்டும் அப்படியே தனியாக போகிறாங்கடா. நம்ம ஜெமன் தான், ஹே டே எங்கேயோ போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமனம் அப்படியே விட்டுற இப்போது நம்ம ஜேகே தாண்டா, ஷாஜு குட்டி என்ன ஜாலியாக இருந்துச்சா? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே கேட்க, ஆமாம் எங்கே உன்னோட அங்கிள் காணோம்? அங்கிள் அதோ அந்த பக்கம் போனாங்க, ஆனால் இன்னும் வரலையே, 1/2 hour ஆச்சு. அந்த பக்கம் போனானா? எதுக்கு போனா? எனக்கு தெரியலப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, எதுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியலையே. என்னது தெரிலையா? இவங்க 2 பேரையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டி போ. ஜெகே நானும் வரேன். மூட்டு கூட்டு போன்னு சொல்கிறல்ல, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யோங்கி அப்படியே நம்ம ஜெமனையும் ஷாஜுவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே அந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே நம்ம இல்லை. இப்போ நம்ம ஜேகேக்கு அப்படியே ஒரு கால் வருது. நான்ப்பா ஜான், மிஸ்டர் ஜான், எங்கே இருக்கீங்க? உங்கள் தேடிட்டுருக்கீங்களா? தயாரானே? அவன் மார்க்கே நீ தானே? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா? நான் தான். தவனை போனால் போது பாவனு பொழைச்சி போகிறேன்னு விட்டா என்னடா?
ரொம்ப பண்ணிகிட்ருக்க. என்ன என் டே கடத்துறியா? ஆமாம், அன்னைக்கு யுங்கி கடத்தினப்போ நீ பண்ண விஷயம் இன்றைக்கி உனக்கு நடக்காது. ஏன்னா இன்றைக்கி நீ இவனை காப்பாற்றவே முடியாது. ஒழுங்கு மரியாதையாக யாருமே இல்லாமல் ஒத்தையாக என் இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே கட் பண்ண. இப்போ நம்ம ஜேகே அப்படியே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே நம்ம டே அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு, ஏய் என்னடா, எதுக்கு நான் வர சொன்னேன் சொல்லு, இப்போ சொல்லு. ஹேய் வர்றா ஜேகே, மிஸ்டர் ஜான், த மாஃபியா ஜான். எப்படி இந்த வேலைக்காரனுக்காக நீ உன் உயிரை கூட தயங்குவியா மாட்டியா? ஏய் வேலைக்காரனா? யார் சொன்னா அவன் என் வீட்டு வேலைக்காரன்னு? அவன் வேலைக்காரன் இல்லாமல் அப்புறம் யார் உனக்கு புருஷனா? ஆமாண்டா, அவன் என் புருஷன்தான். என்ன பிடுங்க முடியும் உன்னால்? இப்போ பிடுங்கு. ஏன் மயிரை வந்து பிடுங்க போறியா? பிடுங்கி பாரு. என் மண்டையில் இருக்க ஒரு மயிரை கூட உன்னால் பிடுங்க முடியாது. ஹேய் என்ன எவ்வளோ தனாவாட்டா பேசிகிட்டு இருக்க? அவ்வளோ தைரியமா? தாமாடா, எனக்கு அவ்வளோ தைரியம்தான். உன்னால் என்ன பிடுங்க முடியும்? அதை ஃபஸ்ட்டு பிடுங்கி கட்டுறியா அப்படின்னு சொல்ல. இப்போது அந்த பர்சனோட அடியாளுங்கெல்லாம் அப்படியே வந்து நம்ம ஜேகே அடிக்க, நம்ம ஜேகே செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே காலி. இப்போது அந்த மார்க்கு தாண்டா. ஏய் ஜேகே என்ன பண்ண? இத்தனை பேரும் எப்படா படித்த? ஏய் அதான் சொன்னேன்ல, நீ குழந்தடா. அன்னைக்கே உன்னை நசுக்கி தூக்கி போட்டுருக்கணும். விட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இப்போது நீ தான் லாஸ்ட்டு வரியா? இங்கே பாரு, என்ன ஏதாவது பண்ணணும் வையன். ஏய் உன் அப்பா நிலமை தான் உனக்கும். என்ன ரொம்ப சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு அவனுக்கு 4 பஞ்சை வைக்க அவனும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்போ நம்ம டே தான்டா. ஏய் டே 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 ஜேகே, தலை வலிக்குது. என்னத்தை சொல்லாமல் எங்கே போன நீ? உன்னை யார் தனியாக போக சொன்னது? அது நான் ஷாஜுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டால் இருந்துச்சு, அதை வாங்க போகலான்னு நினச்சேன். ஆனால் ஏய் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. நீ ஒன்றும் இப்போ சாதாரண பையன் கிடையாது. நான் ஒரு மாஃபியான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன அவங்க என்னன்னாலும் பண்ணுறதுக்கு என் கூட இருக்கவங்க தான் தூக்குவாங்க. இனிமேல் எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? சரி சரி ஜேகே, சரி ஓகே அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே அப்படியே டே கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது ஜேகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போகிற? உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்குமா? எதுக்கு பதில் கேட்குற? இல்லை, ஆக்சுவலாக நான் ஷாஜு கூட இதை பற்றி எதுவுமே கேட்டதில்லை. ஏன்னா அவள் குழந்த, அவகிட்ட நான் போய் கேட்டேன்னா கண்டிப்பாக அவளுக்கு ஹர்ட் ஆகும். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா? அவளையா? அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் லைஃபே அவளுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்போ தான் என் லைஃப்பில் என்னோடய குட்டி ஏஞ்சல் வந்தா. இவ போயிட்டா. ஏன்னு எனக்கு தெரியல. மேபி என்ன போர் அடித்து போயிட்டேனோ என்னமோ, விட்டுட்டு போயிட்டா. என்னையும் என் ஷாஜுவையும் அப்படியே அண்ணாத மாதிரி தூக்கி போட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை தேடலை. ஏன்னா நம்மளை விட்டு ஒன்று போயிடுச்சுன்னு வையன், அது நமக்கானது இல்லை. ஆமாம் தானே? அதனால நான் அவனை தேடலை. அவள் லைஃப்பை அவள் பார்த்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் அவள் போகும்போது ஒரே ஒரு காரணம் மட்டும் சொன்னான். அதை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ ஒரு மாஃபியா, அதனால நான் அவனுக்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவள் என்னை லவ் பண்ணதுக்கு ரீசனே நான் ஒரு மாஃபியான்னு தான். போகும்போது அதே ரீசன் சொல்லி போகும்போது அந்த லவ்வுக்கான ஒரு அர்த்தமே இல்லைங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேச. இங்கே பாருங்க ஜேகே, ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது நமக்கானது இல்லை. அதை நீங்கள் விட்டுட்டு வர்றதான் பெட்டர் அப்படின்னு சொல்ல. அதான் நானும் தெரியல, அப்படியே விட்டுட்டேன். என் ஷாஜுவும் என் கூட அப்படியே ஒரு மாதிரி வளர்ந்துட்டா. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லை தெரியுமா? என் ஷாஜு ரொம்பவே மாறிட்டா. அவள் சிரிச்சா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சிரிச்சா. அப்போ தோணுச்சு, இவன் அவளுக்குள்ளே போயிட்டு என்னமோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம்
நீ அவள் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த. அவள் சொல்லலைனாலும் அவளோட எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக தீர்த்து வச்ச. உனக்கு ஒன்று தெரியுமா, அவள் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. நான் ஒரு மாஃபியா, அவளோட அப்பா இருக்கேன். ஆனால் ஒரு பொன் குழந்தைக்கு அவங்களோட அம்மா எவ்வளோ முக்கியம் லைஃப்பில் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவள் லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணா. நான் என்ன தான் அவன் மேலே பாசம் வச்சாலும் அந்த ஒரு இடத்த என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. ஆனால் நீ பண்ண எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவளோட லைஃப்பை நீ ரொம்பவே அழகாக மாற்றிட்ட. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கும் அவளை பார்க்கும்போது ஏதோ உள்ள ஒன்று ஃபீல் ஆச்சு. ஏதோ என்னோட குழந்தைனே ஃபீல் ஆச்சு. அதனால மட்டும்தான் அவளை நான் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். புரியுது. ஆக்சுவலாக அவளுக்கும் உன்னை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சோ என்னவோ, அதான் உன்கிட்ட வந்து அப்படி ஒட்டிக்கிட்டா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு அவளுக்கே ரீசன் தெரியாது. நீ கடைசி வரைக்கும் அவள் கூடவே இருந்துடுறியா? கடைசி வரைக்கும் அவள் கூடவே இருக்கணுமா? ஆமாம், நான் தான் சொன்னேன் ரொம்ப அட்டாச்சாக இருக்காத அப்படின்னு. ஆனால் நீ இப்போ மட்டும் அவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வையன், என் குழந்தை ரொம்ப உடஞ்சி போயிடுவா. அவளை அப்படி பார்க்க என்னால் சத்தியமாக முடியாது. ஸோ அவள் கூடவே லைஃப் லாங் இருப்பியாட்டே அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம டேயாங் தான் அது வந்து ஜெக்கி, நான் அது வந்து என் கூடயும் லைஃப் லாங் இருந்துறேன் ப்ளீஸ். உன் கூடவா? ஆமாம். ஏன் என்ன உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதுல்ல. எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை வேறு இருக்குது. எப்படி? நான் தான் சாரி லூசுத்தனமாக ஏதோ கேட்டேன்ல. ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ ஜேகே. ஏய் டே, இப்போ என்ன சொன்ன? ஐ லவ் யூ ஜங்குக். அது ஏய் என்ன பெரிய மாஃபியா தானே நீ? எதுக்கு இப்போ இப்படி ரோல் ஆகுற? இல்லை, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்த்தேனோ அப்போ உள்ள பயமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் உன்னை பார்க்கும்போது ஏதோ நீ எனக்கானவன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஷாஜுவை பார்த்தோன்னா எனக்கு உன்னை விட்டு போகவே மனசு இல்லை. அந்த குழந்தை எப்படியோ என்னை உன் கூடவே இருக்க வச்சிருச்சு. அது எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. உன்னை பார்க்கும்போது எனக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏதோ நீ எனக்காக பிறந்தவா, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் சொன்னால் நீ எங்கே என்னை விரட்டி விட்டுருவியோ, ஷாஜுக்கிட்ட இருந்தும் என்னை பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கு கல்யாணம் ஆனால் குழந்தை பிறந்தா எனக்கு என்ன? எனக்கு உன்னை பார்த்தா ஏதோ தோணுது, உள்ள ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ நீ தான் எனக்கு. டே, ஆக்சுவலாக என் லைஃப்பில் ஒருத்தி இருந்தா. என் மச்சான் அப்போவே சொன்னான், அவன் வேணாண்டா, அவன் பணத்துக்காக தான் அவன் கூட இருக்கா அப்படின்னு. நான் கேட்கல, நான் ட்ரூவாக தான் லவ் கொடுத்தேன். ஆனால் அவன் என்னை விட்டு போயிட்டா. அப்போ புரிஞ்சிச்சு அவன் எனக்கானவ இல்லைன்னு. ஆனால் எனக்காக இன்னொருத்தான் இவ்வளோ ட்ரூவாக எனக்கு வந்து கிடப்பான்னு நான் நினைக்கவே இல்லட்டே. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கட்டே. ஐ லவ் யூ ஸோ மச். ஷாஜுவை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, அதே மாதிரி உன்னையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த காரு அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக டேக்கிட்ட வர்றாங்க. என்னன்னு கேட்டேன். இல்லை, அதான் நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டுமே, அப்படி கிஸ் பண்ணிக்கவா லைட்டாக? என்ன லைட்டா? நீ எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே கிட்ட வந்து டேயோட லிப்ஸில் ரொம்பவே அழகாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேயும் அப்படியே பேக் கிஸ் பண்ண அந்த இடம் அவ்வளோ ரொமான்டிக்காக அழகாக இருக்குது அந்த காரே. ஸோ இப்போ அப்படியே நைட் டைம் காட்டணும் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் தாண்டா காட்டுறோம். அங்கே
நம்ம டே அப்படியே கீழே இருக்காங்க, நம்ம ஜேகே அப்படியே டே மேலே ஓவராக இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு மேக் அவுட் தாண்டா போயிட்டுருக்கு, அவ்வளோ ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம டே தான் ஜேகே ஜேகே மெதுவா 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 ஜேகே 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 மெதுவா மெதுவா ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாக டே, கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாட்டான மேக் அவுட் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆக தென் நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம டே அப்படியே ஜேகேயோட செஸ்டில் படுத்துருக்காங்க. ஜேகே என்ன டே தூங்குறியா? தூங்கிட்டு தான் இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? இல்லை, ஷாஜு நம்மளை தேட மாட்டாளா? அவளா? அப்படியே சமத்துக்குள்ளையா அவள் அங்கிள்கிட்ட இருப்பா. ஏன் என்னை தேட மாட்டாளா அவள்? இல்லை உன்னை தேட மாட்டாளா? தேட மாட்டா. ஏன் எதுக்கு அப்படி சொல்கிற? ஏன்னா நான் சொன்னது அப்படி. என்ன சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க இப்போ நம்ம ஜேகே தாண்டா ஆக்சுவலாக ஹோட்டல் ரூமுக்கு வர்ற வழியிலேயே ஹேய் யோங்கி சொல்கிறா என்னாச்சு? வரவா? எதுவும் பிரச்சனையா என்ன? ஏய் ஒன்றும் இல்லைடா, நானும் டேயும் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எதுக்குடா? மச்சான் புரிஞ்சுக்கோ மச்சான். ஏய் ஜேகே என்னடா சொல்கிற? நிஜமாவா? ஆமாம் மச்சான், அவனும் லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நானும் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஷாஜு குட்டிக்கும் எந்த இதுவும் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வரோமே. ஷாஜுவை மட்டும் பார்த்துக்கோ. ஹேய் நீ கழுகு மச்சான் கழுகு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்லியிருப்பாங்க. ஹேய் சிக்கி அறிவில்லை உனக்கு, என்ன சொல்லி வச்சுருக்கேன்? என்ன அவன் என் மச்சான், அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டான். கிழிச்சான். ஐயோ இப்போ அவன் ஜிம்மன் கிட்ட சொல்லியிருப்பானா என்ன தெரியலையே. ஏன் அவங்க 2 பேரும் க்ளோஸாக என்ன? தெரியல. ஆனால் ஜிம்மனுக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். என்னது ஜிம்மனுக்கு இவங்க ரொம்ப பிடிக்குமா? இவங்களுக்கும் ஜிம்மனை ரொம்ப பிடிக்குமே. நிஜமாவா? ஆமாம். அப்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்க. ஸோ அந்த பக்கம் நம்ம யூன்மீனை காட்டணுன்னா, டே இப்போ இதுக்கடா என் வாயில் கடிச்சு வைக்கிறா, இதான் கிஸ் பண்ணுறதா? ஐயோ சாரி, தெரியாமல் கடிச்சிட்டேன். பெரிய மாஃபியான்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி கடிச்சு வச்சுட்டேன், ஒரு முத்தம் கூட கொடுக்க தெரியல. நீ எல்லாம் என்னடா மாஃபியா? ஐயோ சாரி, என்ன அசிங்கப்படுத்துறியா? ஆமாம், முத்தம் கொடுக்க தெரியாத நீலாம் ஒரு மாஃபியாவா? பூ. ஏய் நான் முத்தத்தில் கொஞ்சம் வீக்கு, ஆனால் யாராவது போட சொல்ல பட்டுன்னு போட்டுருவேன். அதுவா? அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? ஏன் என்ன போடுவியா? என்ன அப்படி போடுவியா? ஏய் ஒன்று எப்படி நான் போடுவேன்? நான் ஒன்றுலாம் போட மாட்டேன், நீ என் செல்லமாச்சே. ஐயோ இவ்வளோ பெரிய டியூப்லைட்டா நீனு? ஏய் என்ன டியூப்லைட்டு? என்ன டியூப்லைட்டு? நான் தான் சொல்கிறேன்ல, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா, யாரையாவது போட சொல்லு, அப்படியே பட்டுன்னு போட்டுருவேன். ஹே நான் அந்த போகிறத பற்றி கேட்கல. அப்போது நிஜமாவே நீ என்ன போட மாட்டியா? ஏய் நான் தான் சொல்கிறேன்ல ஜமுனா, நீ என் செல்லம், நீ என் உயிர், நான் எப்படி ஒன்று போட முடியும்? கிழிஞ்சிச்சு போ. ஒன்றை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஊருக்காக கூட போட முடியாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜமன் சொல்ல, இப்போது நம்ம ஷாஜு அப்படியே சோகமாக உட்காந்துருக்கா சோஃபாவில். இப்போது ஷாஜு குட்டி அப்படின்னு சொல்ல, டே மாமா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஜு குட்டி அவ்வளோ க்யூட்டாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. டே மம்மாவா? இது எப்போல இருந்து? நேற்றுலேருந்து இவங்க அங்கிள் என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே? அப்படியா? அப்பா சொல்லுங்க, அப்படி தானே? ஆமாம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அவனோட மம்மா தான். அப்போ நிஜமா எனக்கு நீங்கள் மம்மா ஆகிட்டீங்களா? இதுக்கப்புறம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் என்னோட ரியல் மம்மாவை ஆகிட்டீங்க. ஆமாடா ஷாஜு குட்டி, இதுக்கப்புறம் நான் அவனோட ரியல் மம்மா தான் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த ஃபேமிலி அவ்வளோ அழகாக ஒன்று சேருது. அன்றைக்கி நைட்டு பார்த்தோன்னா, ஷாஜு குட்டி தூங்கேண்டி. ஹே அங்கிள் எனக்கு தூக்கம் வரல, என்னை எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் டே மம்மா கூட தான் இருப்பேன். இவன் வேற. டே ஜிமினு ஏதாவது சொல்கிறா. ஹே ஷாஜு குட்டி, நம்ம 2 பேரும்
ராக் பேப்பர் சீசர் விளையாடலாமா? ராக் பேப்பர் சீசரா? நான் என்ன குழந்தையா? போயாயோ என்ன பொதுன்னு அசிங்கப்படுத்துது. ஹேய் ஜெமினா, வாய மூடுறா. இங்கே பாரு ஷாஜுக்குட்டி, அங்கே பாரு நீலா. அது எனக்கே தெரியும், நான் இப்போ டே உமா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாஜுக்குட்டி அப்படியே கத்திட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தோன்னா, ஜெக்கி ஜெக்கி மெதுவா ஜெக்கி, ஜெக்கி மெதுவாடா, மெதுவாக பண்ண. டே கொஞ்ச நேரம் முடியறா ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பக்கைகளும் குஜால்ஸாக இருக்குது. அங்கே நம்ம யோன்மின் 2 பேரும் அந்த குழந்தைய சமாளிக்க முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் வந்து இப்படியே ஃபினிஷ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, நான் சும்மா அப்படியே வந்த வாக்கில் பேசி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருங்கடா. ஓகே அமேஸ், பாய்.